ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இதை பார்த்து நம்ம கார்த்திக் செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில் கார்த்திக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. இதே டைம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு உடனே அடித்து பிடிச்சி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா மயில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே வழக்கம் போல் சந்திரா சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விடுறாங்க. பாத்தியாக்கா, ரேவதி சிவனேன்னு உன் கூட நம்ம வீட்டையே சுற்றி வந்தா. இப்போது கடைசியில் இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான். அதுன்னு போய் தான் இன்னைக்கு ரேவதி இந்த நிலைமைக்கு ஆளாகி கிடக்கா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு, என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். நீ எப்போ அவளோட லைஃப்பில் வந்தையோ அடிக்கடி அவளுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் அதுன்னு அலைகிறதா தான் இருக்குது. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கார்த்தியை திட்டிகிட்டு இருக்காங்க. அத்தை, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன அத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரேவதியை இந்த நிலைமையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வலிக்குதோ அதை விட பல மடங்கு நம்ம சகலுக்கு இருக்கத்தை. இங்கே பாருங்கள், 1000 தான் இருந்தாலும் அவர் ரேவதியோட பொருசத்தை. அவர் எப்படி ரேவதியோட இந்த நிலைமைக்கு ஆளாவார்? தேவையில்லாமல் உங்கள் தங்கச்சி பேச்சை கேட்டு நீங்கள் சகல மேலே கோபப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லத்த அப்படின்னதும், பாத்தியாக்கா, நான் தான் சொன்னேன்ல, வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அவன் பக்கம் சாச்சிட்டான். அதான் எல்லாரும் இன்னைக்கு உன்னை எதிர்த்து நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னதும், சந்திரா, போதும், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இது ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன், இல்லைனா அடி வெடுத்தெடுத்துருவேன். எப்போ பார்த்தாலும் சிண்டு மூட்டி விடுறது தான் உன்னோட வேலையா? அங்கே என் பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவள் பிழைப்பாளா இல்லையான்னு நான் பயந்து போயிருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னென்னா சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்படி போடுறதா இருந்தால் வீட்டில் போய் போடுங்க. சாமுண்டீஸ்வரி, நீ ஒரு அம்மா தானே. இப்போ உனக்கு மாப்பிள்ளை மேலே கோவப்படுறது முக்கியமா, இல்லை நம்ம பொண்ணு பொழைச்சி வர்றது முக்கியமா? தயவு பண்ணி உன் பிரச்சனையையும் உன் விரோதத்தையும் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அமைதியாயிடுறாங்க. ஆஹா, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன். என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ மட்டும் உன் புருஷன் கூட சந்தோஷமா உன்னோட கல்யாண நாளை கொண்டாடலான்னு பார்த்தல. கடவுள் இருக்காண்டி அப்படின்னுட்டு சந்திரா ரொம்ப ஹாப்பியாகி உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படிங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னதும், என்ன சந்திரா சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க. ஆமாம், அந்த ரேவதி கல்யாண நாள் கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை வண்டி வச்சு அடித்து தூக்கினீங்களே, இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவள் பொழைக்கிறதே சந்தேகம் தான் அப்படின்னதும், என்ன சந்திரா சொல்கிற? சத்தியமாக சொல்கிறேன், ரேவதி அடிப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல என்ன நடந்தன்னு விஷயத்த சொல்லு அப்படின்னு சிவனாண்டி சொன்னதும் ரேவதிக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. ஓஹோ, அதனால தான் அந்த டிரைவர் பயல் முன்கூட்டியே எனக்கு எச்சரிக்கை விடுத்தானா? ஐயோ சந்திரா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பண்ணலை. சத்தியமாக இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும், என்னங்க சொல்கிறீங்க? என் அக்காக்காரிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் நம்மளை விட்டால் எதிரி வேற யாருமே இல்லையே. அப்படி இருக்கும்போதோ நம்மளை தாண்டின அந்த புதிய எதிரி யாருங்க அப்படின்னதும், அதான் சந்திரா எனக்கு புரியலை. அந்த எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணவனை நான் கையெடுத்து கும்பிடணும். ஆமாம், அந்த ரேவதி பொழைப்பாளா என்ன அப்படின்னதும், இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு அடிபட்டிருக்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக பொழைக்க வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது அப்படின்னதும், இங்கே பாரு சந்திரா, இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பம். இப்போ வேற அந்த காத்தி மனம் தளர்ந்து போய் இருப்பான், சிவனாண்டியும் உடைஞ்சு போயிருப்பா. அதனால இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். தன்னோட பொண்ணு ரேவதிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக அந்த டிரைவர் பையலை உயிரோடவே விட மாட்டான். அதனால் ஒரு வேளை ரேவதி தப்பி வந்தால் அவள் கதையை முடிச்சிரு. பழி அந்த காத்தி மேலே விழும். சாமுண்டீஸ்வரியும் அந்த காத்தி கதையை முடிச்சிடுவான். அதுக்கப்புறமா என்ன, அந்த டிரைவர் பயல் மேலே போயிடுவான், அந்த சாமுண்டீஸ்வரி உள்ளே போயிடுவா. அதுக்கப்புறமா நம்மளோட
ராஜ்யம் தான் அப்படின்னதும் ஐடியாலாம் நல்லா தான் இருக்குங்க, அப்படின்னு நடக்கட்டும். ஆனால் இங்கே நடக்கிற விதத்தெலாம் பார்த்தா அந்த ரேவதி பொழைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னதும், அப்படி பார்த்தா அதுவும் ஒரு வகையில் நமக்கு நல்லதா, எதுவாக இருந்தாலும் அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு அப்படின்னுட்டு சிவனாண்டி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வந்து இங்கே பாருங்கள், அவங்களுக்கு நிறைய பிளட் வந்து லொஸ் ஆகிருக்கு, மூளைக்கு போகிற நரம்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே ஆப்ரேட் பண்ணியே ஆகணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்க பொழைப்பாங்களா இல்லையான்னு கூட எங்களால் உறுதியாக சொல்ல முடியும், எல்லாம் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்கே பாருங்கள் சார், பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னதும் ஆமாம் சார், எவ்வளோ பணம் தேவையோ யார் யார் பெரிய டாக்டர் எல்லாம் வரவழைக்க முடியுமோ வரவழைங்க, தயவு பண்ணி என் ரேவதி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னதும் கவலைப்படாதீங்க சார், எங்களாலான முயற்சியை நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னுட்டு டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிக்குது. நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதும் உங்கள் பொண்ணுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சுமா, ஆனால் ஒரு சிக்கல், அவங்களுக்கு இப்போது பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லையாங்கிறது அவங்க கண் முழிச்சா மட்டும்தான் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும், கிட்டத்தட்ட கோமாவுக்கு போகிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க அப்படின்னதும் கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு நல்லபடியாக பிழைக்கணும் அப்படின்னதும் இனி எங்கள் கையில் இல்லைம்மா, எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் உங்கள் பொண்ணு கண்ணு முழிச்சிடுவா, போய் பாருங்க அப்படின்னதும் உடனே ரேவதி கண் முழிச்சதும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா உடனே நம்ம ரேவதி வந்து ஆமாம் யார் நீங்களா அப்படின்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. ரேவதி ஏய் என்னடி பேசிகிட்ருக்க, நான் தாண்டி உன் அம்மா சாமுண்டீஸ்வரி அப்படின்னதும் ஆமாம் நீங்கள் யார், நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே, ஆமாம் எனக்கு தலையிலலாம் கட்டு போட்டிருக்காங்க, எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னதும் ரேவதி என்ன பேசிகிட்ருக்க, இங்கே பாரு நான் தான் உன் கார்த்தி அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னதும் ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, முதல்ல என்ன தொடாத, நீ யார் அப்படின்னு ரேவதி ஒவ்வொருத்தங்களா யார் யார் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்ததும் என்ன பண்ணுறேன்னு யாருக்குமே புரியலை. இங்கே பாருமா ரேவதி, உன் புருஷன் கார்த்திமா, உன் புருஷன் மேலே உயிரே வச்சுருக்க, நீ அவனுக்காக இன்றைக்கி கல்யாண நாளைக்கு பைக் ஆர்டர் பண்ண போனேன், அப்போ தான் உனக்கு தலையெல்லாம் அடிபட்டு இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க, உன் புருஷனை போய் யாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம் ரேவதி அப்படின்னு மயில் கேட்டதும் முதல்ல நீங்கள் யார், உங்கள் யாரையுமே எனக்கு தெரியாது, தயவு பண்ணி இங்கேருந்து போங்க அப்படின்னதும் உடனே கார்த்தி டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு மன்னிச்சிடுங்க சார், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாற்றி உயிர் பொழைக்க வச்சதே மிகப்பெரிய விஷயம், அவங்களால இனி எந்த ஒரு பழைய நினைவுகளையும் ஞாபகத்தில் வச்சுருக்க முடியாது, ஒன்று சில தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படின்னதும் இது கேட்டதும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோடு பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ